சமாரியாவில் சுத்திகரிப்பு. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளைக் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவில் இருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கி இருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். யோசியா தெற்கு யூதா தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறான். இவன் யூதா தேசத்தை சுத்திகரிப்பதோடு வடக்கு இஸ்ரவேல் தேசத்தையும் சுத்திகரிக்கிறான். வடக்கு இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை அசீரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறைப்பட்டு போன பின்பு வடக்கு இஸ்ரவேல் தேசம் குடியிருப்பார் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. அசீரியர்கள் மற்ற தேசங்களில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் பட்டணங்களிலே குடியேற்றுகிறார்கள். ஆனாலும் குடியேறுகிறவர்களின் எண்ணிக்கை போதுமானதாய் இல்லை. வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே இன்னும் அநேக பட்டணங்கள் குடியிருப்பார் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் பல பட்டணங்களிலே சொற்ப எண்ணிக்கை ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் யூதா தேசத்து ராஜாவாகிய யோசியாவின் உதவியை நாடுகிறார்கள். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். யூதாவின் ராஜாவாகிய யோசியா வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் பட்டணங்களுக்கு போகும்போது அந்த பட்டணங்களில் இருக்கிற விக்கிரகங்களையும் சிலைகளையும் நிர்மூலம் பண்ணி அந்த பட்டணங்களையும் சுத்திகரிக்கிறான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரிக்கிறான். யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடத்தையும் மேடையையும் யோசியா இடித்து போடுகிறான். ஆசராவை சுட்டெரித்தான், அதை தூளாக்குகிறான். விக்கிரக தோப்புகளின் பலிபீடத்தின் மேல் மரித்து போன மனுஷரின் எலும்புகளை எரிக்கிறான். இதனால் 1 ராஜாக்கள் 13:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யெரொபெயாம் பெத்தேலிலும் தானிலும் பொன் கன்றுக்குட்டிகளை நிறுவியிருந்தான். யோசியா பெத்தேலுக்கு போகும்போது அங்கே பொன் கன்றுக்குட்டி இல்லை. ஒருவேளை அசீரியர்கள் அந்த பொன் கன்றுக்குட்டியை தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போயிருக்கலாம். பெத்தேலில் கன்றுக்குட்டி இல்லாவிட்டாலும் யெரொபெயாம் அங்கே உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் இருக்கிறது. யோசியா இவற்றை இடித்து போடுகிறான். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே விக்கிரக ஆராதனை தீவிரமாக இருந்தது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணின ராஜாக்களோ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஆசாரியர்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று விசேஷித்த கல்லறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யோசியா பெத்தேலுக்கு போன போது
அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்குகிறான். யோசியா அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்புகிறான். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து போடுகிறான். யோசியா பெத்தேலுக்கு அருகாமையில் உள்ள கல்லறையை பார்த்தபோது ஒரு கல்லறையில் குறிப்படையாளம் காணப்படுகிறது. அப்பொழுது யோசியா அந்த பட்டணத்து மனுஷரிடத்தில், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவில் இருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்று சொல்லுகிறார்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. இது 348 வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவமாகும். அதற்கு யோசியா அந்த பட்டணத்து மனுஷரை நோக்கி, இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவில் இருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டு விடுகிறார்கள். இந்த தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம் கொன்று போட்டது. இவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போதிலும் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக வயதான ஒரு தீர்க்கதரிசியின் வீட்டுக்கு போய் போஜனம் பண்ணினான். கர்த்தருடைய கோபத்தினால் இவனுக்கு மரணம் உண்டாயிற்று. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசியின் எலும்புகள் பாதுகாப்பாயிருக்கிறது.